விஜயை கைது பண்றதுங்கிறது உடனடியாக ஒரு எமோஷனலா உணர்ச்சி வசப்பட்டு எடுக்கிற முடிவா இருக்கலாம். அது அடுத்த விளைவுக்கு வழி கொடுக்கும். ஏன்னா பின்னணியில் இருக்கிறது அந்த கூட்டம். நான் எல்லா சேனல்லையும் சொன்னதை இப்போதையும் சொல்லிடுறேன். இவங்க நேயர்களுக்கு தெரியும். காந்தியை சுட்டுக்கணும் கோட்ஸே. ஆமா. கோட்ஸே காந்தியை சுட்டுக் கொள்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணிக்கிட்டான்னா, தான் கையில இஸ்மாயில் பச்சை குத்தி. எதுக்காக குத்திக்கிட்டான்னா, மதக்கலவரத்தை உருவாக்க. அதாவது காந்தியை கொன்ன உடனே அந்த அங்க இருக்கிற கூட்டம் வந்து அவனை அடிச்சு கொன்னுடுவாங்க. அப்ப அவன் செக் பண்ணி பார்த்தாக்கா இஸ்மாயில் ஒரு முஸ்லீம் தான் கொன்னாங்கிறது வந்துடும். முஸ்லீம் கொண்டான்னு சொல்லிட்டு கலவரத்தை உண்டாக்குறதுக்கு ரெடி பண்ணாங்க. 1948 இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ இங்க ஒரு கலவரத்தை உண்டாக்கி சில பேரை கொண்டுட்டாங்க. இதுக்காக அவன் அந்த கைது பண்ணிக்கன்னா விஜய்க்கு எவ்வளவு ஆதரவு காட்டணுங்கிற மாதிரி ஒரு இதை ஷோவை கிரியேட் பண்ணி ஒரு கலவரத்தை உண்டாக்கி இன்னும் ஒரு 50 பேர்த்த கொல்றதுக்கான வாய்ப்பு வராதுன்னு என்ன உறுதி இருக்கு. காந்தியை கொண்ட கோட்சேயே இந்த பிளான் பண்ணியிருக்கான்னா அந்த அமைப்பிலிருந்து வந்த நிர்மல்குமார் தலைமையில் இயங்குற ஒரு தாவேக்காவை பயன்படுத்தி ஏன் இதை வந்து RSS சட்டம் ஒழுங்கு மறுபடியும் கொண்டு வரக்கூடாது. இது 40 பேரோட மூச்சு, அது 400 பேரா கூட